ஹலோ 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட்ட 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட இன்டீரியர் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர் ரெண்டுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின் வந்து கம்பல்சரியாகவும் கேட்டிருக்காங்க. அதே சமயம் இடையில நம்ம சாய்ஸில் வித மாதிரி கேட்டிருக்காங்க. வாங்க எல்லா கொஸ்டினுமே வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 2 மார்க்ஸ் வந்து மே 2022 பார்த்தீங்கன்னா, நேம் சம் ஆஃப் த பாப்புலர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் யூஸ்ட் இன் பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் மொபைல் டிவைசஸ். இதெல்லாம் வந்து நம்ம மொபைல்லையும் கம்ப்யூட்டர்லையும் யூஸ் பண்ணக்கூடிய ஓஎஸ் அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன அப்படின்னா விண்டோஸு, லினக்ஸு, யூனிக்ஸு, ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ். இதில் ஏதாவது நீங்கள் 3 எழுதுனா கூட போதுமானது. அடுத்து 44 பேஸ் 10 வந்து பேஸ் 2 மாற்ற சொல்லியிருக்காங்க. அதாவது பைனரி நம்பரை மாற்ற சொல்லியிருக்காங்க. ஆன்சர் மட்டும் இதெல்லாம் கொடுத்துருக்கேன். எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஜூலை 2022 ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் எக்ஸாடெசிமல். எக்ஸாடெசிமல்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொருக்குமே வந்து பக்கத்தில் ஆன்சர் கொடுத்துருக்கேன். அந்த ஆன்சர் வந்து நீங்கள் பார்த்துக்கோ, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் எக்ஸாம் இந்த தடவை திரும்பி கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு மென்பொருள் வரையறுக்கவும் அதன் வகைகளை எழுதுக. டிஃபைன் சாஃப்ட்வேர் அண்ட் மென்ஷன் இட்ஸ் டைப்ஸ். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தட் பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு. அதை எழுதிங்கன்னா உங்களுக்கு 1 மார்க்கு. அதோட டைப்ஸ் 2 டைப்ஸ் இருக்குது, அப்ளிகேஷன், சிஸ்டம். அதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் வந்து ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதே மாடல் புக்கில் இருக்குது, பட் இந்த சம் கிடையாது. ஸோ இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து அவுட்புட் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இன்ட் மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே டபுள் வேர் 1 ஈக்குவல் டு ஒரு வேரியபிள், ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. வேர் 1 அப்படிங்கிற வேரியபிள் வந்து 87.25255 இருக்குது. இப்போ நமக்கு என்ன சி அவுட்டில் என்ன இருக்கோ அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டாக வரும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃப்ளோட் அப்படின்னா பாயிண்ட் வச்ச நம்பர். அப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுல 87.2525 அந்த ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு வந்துடும். அடுத்து வந்து எண்டில் நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு ஐஎன்டினா இன்டீஜர். ஸோ இன்டீஜர் ஆஃப் வேரியபிள் 1. அந்த வேர் 1 நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அது வந்து இன்டீஜர் மட்டும் எடுக்க போது இந்த பாயிண்ட் 2 இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு அந்த பக்கம் உள்ளதை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த 87 மட்டும் எடுத்து எழுத போது. ஸோ அவ்வளோ இந்த 2 ஆன்சர் நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஜூன் 2023 லிஸ்ட் த என்கோடிங் சிஸ்டம்ஸ் தட் ரெப்ரசன்ட் கேரக்டர்ஸ் இன் மெமரி. ஸோ மொத்தம் இதில் 4 இருக்குது. பிசிடி, இபிசிடிஐசி, ஏஎஸ்சிஐஐ அண்ட் ஐஎஸ்சிஐஐ. அதுக்கடுத்து யூனிகோடு. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்ற சொல்லியிருக்காங்க. கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்னா கொஸ்டின் மார்க் வச்சு நம்ம எழுதணும். இது வந்து இஃப் எல்ஸில் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கொஸ்டின் மார்க் வச்சு எழுத போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், கிரேட் ஈக்குவல் டு மார்க்ஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 60. அதாவது 60க்கு மேலே மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின் மார்க், இருந்துச்சு அப்படின்னா ஏ, அப்படி இல்லைன்னா பி. அதான் நடுவில் வந்து கோலன் வச்சுருக்கோம். கொஸ்டின் மார்க் போட்டு A:B, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மார்ச் 2024 ஒரு நம்பர் கொடுத்து அதை வந்து ஈக்குவலன் டெசிமல் நம்பராக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து இந்த ஆன்சர் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. அதோட அவுட்புட் கேட்டிருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், இன்டீஜர் மெயின் ஃபஸ்ட்டு ஐசி ஈக்குவல் டு 0. 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எது வரைக்கும் பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னா I<8. 8 விட கம்மியாக இருக்கணும். அப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணி 8 விட கம்மியாக அப்படின்னா 7 வரைக்கும். அப்போ 0லேருந்து 7 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். நம்ம இந்த இடத்துல எண்டல்னு கொடுத்துருக்கறனால ஒவ்வொரு நம்பரும் அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு 0 பிரிண்ட் ஆகும், அடுத்த லைனுக்கு வந்துடும், அப்புறம் 1, அப்புறம் 2, அப்புறம் 3. ஏன்னா இந்த ஃபார் லூப் முடிகிற வரைக்கும் அப்படி சுற்றி பண்ணிட்டு வந்து லாஸ்ட்டில் இந்த கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து முடியும். அப்போ 8ன்னு வரும்போது கண்டிஷன் வந்து ட்ரூ கிடையாது. அதோட இந்த ஃபார் லூப் வந்து எண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு 3 மார்க்ஸு. கேஸ் பகுப்பாய்வு என்றால் என்ன? வாட் இஸ் கேஸ் அனாலிசிஸ்? ஸோ இந்த ஆன்சர் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விட்சு அதோட சின்டாக்ஸ் எழுதி அதோட யூசஸ் கேட்டிருக்காங்க. அப்போ சின்டாக்ஸ் எழுதியிருக்கோம். அதோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுக்கு இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இந்த 2 பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்கள் எழுதினா கூட போதுமானது. நெக்ஸ்ட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணி 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் சைடில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் ஜூலை 2022
வேர்ட் பேர்டில் வந்து எப்படி வந்து ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மொத்தம் 4 பாயிண்ட் இருக்குது. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஸ்டார்ட் ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆக்சசரிஸ் வேர்ட் பேர்டு. அதுக்கப்புறம் வேர்ட் பேர்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்து நம்மளோட கண்டென்ட்டை டைப் பண்ண போகிறோம். அடுத்து 3ஆவது பாயிண்ட்டு ஃபைலில் போய் சேவ் அல்லது கண்ட்ரோல் எஸ்ஸை கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் வந்து நேம் ஆஃப் த ஃபைல் அப்படிங்கிற இடத்துல இந்த ஃபைலோட நேம் நம்ம கொடுக்க போகிறோம். கொடுத்துட்டு சேவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா அது வந்து சேவ் ஆயிரும். ஸோ பார்த்துங்க, சைடில் இங்கிலீஷ் இருக்குது, கீழே தமிழில் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தர்க்க செயற்குறிகள், அதாவது லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னா என்ன அப்படிங்கிறது. அப்படின்னா என்னென்னு எழுதிட்டு என்னென்ன லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருக்குது அப்படின்னா அண்டு, ஆறு, நாட்டு, அது 3 எழுதணும். ஸோ இதுக்கு வந்து நமக்கு 2 மார்க்கு. நெக்ஸ்ட்டு மார்ச் 2023 ஃபார் மற்றும் கன்டினியூ கூற்றை பயன்படுத்தி அதை 5 மட்டும் வராமல் 1லேருந்து 10 வரைக்கும் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். அதில் 5 மட்டும் வரக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரோக்ராம் இந்த சைடில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜூன் 2023 பார்த்தீங்கன்னா 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. 3 நம்பர் கொடுத்துட்டு அதை வந்து, அதாவது இது வந்து ஆக்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க, அதை வந்து பைனரியாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட கால்குலேஷன் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். மார்ச் 2024 பார்த்தீங்கன்னா டூ வைல் யூஸ் பண்ணி 5லேருந்து 1 வரைக்கும் அப்படியே தலைகீழ நம்பர் பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து டூ வைல் யூஸ் பண்ணி செய்ய சொல்லியிருக்காங்க. அதோட ப்ரோக்ராம் பக்கத்தில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 மார்க்கு மே 2022. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒரு எண்ணின் வர்க்கமூலம், அதாவது ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதணும். இது வந்து ப்ரோக்ராம் கேட்கல, உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே எழுதி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தரவு மற்றும் தகவலை விளக்கு, எக்ஸ்பிளைன் டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷன். டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு 4 பாயிண்ட் இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து 2 மார்க் 3 மார்க்லையும் தனித்தனியாக கேட்கலாம். ஸோ 5 மார்க் அப்படிங்கிறதுனால 2 சேர்த்து கேட்டிருக்காங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்டு, அதை வந்து எடுத்துக்காட்டும் விளக்கு. அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்விட்ச்னா என்ன அப்படின்னு எழுதணும், அப்புறம் அதோட சின்டாக்ஸ் எழுதணும், அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கணும். 3 எழுதுனா தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். சைடில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மடக்கின் பகுதியில் விளக்கு, எக்ஸ்பிளைன் தி பார்ட்ஸ் ஆஃப் த லூப். லூப்பில் என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 4 பார்ட்ஸ் இருக்குது. இன்ஸ்டலேஷன் பார்ட் 1, அடுத்து டெஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு அப்டேட்டு, அதுக்கடுத்து பாடி. இந்த 4 இருக்குது. இந்த 4 எழுதினீங்கன்னா 2 மார்க் கிடச்சிடும். அதுக்கப்புறம் இந்த 4 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுக்கு 3 மார்க்கு. நெக்ஸ்ட் ரைட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இஃப் எல்ஸ் அண்ட் ஸ்விட்ச். ஸ்விட்சுக்கும் இஃப் எல்ஸுக்கும் என்னென்ன டிஃபரன்சஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 பக்கம் 5 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இந்த 5 பாயிண்ட்டையும் பார்த்துக்கோங்க. இந்த இஃப் எல்ஸு, ஸ்விட்சு, ஒயிலு, டூ வைல், ஃபார் இதெல்லாம் இல்லாமல் வந்து கொஸ்டின் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக இதில் வந்து ஏதாவது ஒரு கொஸ்டினோ இல்லை 2 கொஸ்டினோ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இஃப் எல்ஸு, ஸ்விட்சு, ஃபார், ஒயில், டூ வைல் இந்த 6ஐயும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் அன் அவுட்புட் யூனிட், எக்ஸ்பிளைன் எனி 3 அவுட்புட் வேசஸ். அவுட்புட் யூனிட்னா என்ன, அதில் வந்து 3 டிவைஸ் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ அவுட்புட்னா என்னென்னு எழுத போகிறோம். இதில் வந்து 5 டிவைஸ் கொடுத்துருக்கோம். இதில் நீங்கள் 3 எழுதினா போதும். 3 டிவைஸ் எழுதி அந்த 3ஐயும் பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அவுட்புட்டுக்கு வந்து 1 மார்க்கு, டிவைஸ் எழுதினீங்கன்னா 1 மார்க்கு, அந்த 3ஐயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 3 மார்க்கு. ஸோ டோட்டலாக 5 மார்க்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம இன்டீரியர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி அவுட்புட் எழுதுறது, அதே போல் ஒரு ப்ரோக்ராம் வந்து மிஸ்டேக் கொடுப்பாங்க, டிபக் தி எரர்னு சொல்லி கேட்பாங்க. அந்த மிஸ்டேக்காக கொடுத்தாங்கன்னா அதை எப்படி கரெக்ஷன் பண்ணி எழுதுறது, அப்புறம் இந்த கால்குலேஷன் பேஸ் 2 வந்து எப்படி பேஸ் 10 மாற்றுறது, பேஸ் 10 எப்படி பேஸ் 2 மாற்றுறது, அது ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல் எப்படி மாற்றி எழுதுறது எல்லாமே வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ.